அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வளர்பிறை வெள்ளிக்கிழமை என்று வராகி அன்னைக்கு இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு செல்வங்கள் அதிகமாகும். செல்வம் செழிப்புடன் நம்ம வாழணும் அப்படின்னா கல்லுப்பில் இந்த 2 பொருளை சேர்த்து வைங்க. உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகமாகும். உங்களுக்கு வீண் விரயமாக செலவுகள் வருது அப்படின்னா அது சரியாகும். அந்த மாதிரி செலவுகள் வராது. உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தையும் மற்றும் இந்த வழிபாடையும் நீங்கள் செய்து பாருங்கள். வராகி அன்னை படம் இருக்குது, சிலை இருக்குது அப்படின்னா அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைங்க. வெள்ளிக்கிழமை அன்று வைத்து நீங்கள் அலங்காரம் செய்துட்டு மல்லிகைப்பூ, தாமரைப்பூ இந்த 2 பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. அலங்காரம் செய்துட்டு வெல்லம் வாங்கிக்கோங்க. 2 வெல்லம் வாங்கிக்கோங்க, அல்லது ஒரு வெல்லம் தான் உங்ககிட்ட இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு வெள்ளைக்கட்டியை எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளைக்கட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் கொஞ்சம் ஹோல் மாதிரி போட்டு அதில் நெய் ஊற்றி நீங்கள் ஹோல் போடும்போது ஒரு சிஸ்ஸரை வச்சு நீங்கள் இப்படி சும்மா சுற்றி விட்டீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு நமக்கு ஓட்ட மாதிரி கிடைக்கும். அதில் நீங்கள் நெய்யை தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டாம். நெய் கொஞ்சம் விட்டால் கூட போதும். அந்த தீபம் ஒரு 10 நிமிடம் டு அல்ல 5 நிமிடம் வரை தான் நமக்கு அந்த தீபம் எரியும். அது போதும். இவ்வளோ தான் நமக்கு ரொம்ப எளிமையான சிம்பிளான பரிகாரம் வழிபாடு தான். ஆனால் ரொம்ப உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். 2 வெல்லத்தை எடுத்து அதில் கொஞ்சம் நெய் விட்டு பஞ்சுத்திரியால் தீபம் ஏற்றிக்கோங்க, அல்லது தாமரை தண்டு திரி கிடச்சிது அப்படின்னா அதை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த வெல்லம் தீபம் ஏற்றி வைத்துட்டு அந்த வெல்லத்தை நீங்கள் உடச்சி நல்லா தூள் மாதிரி ஆக்கி அதை நீங்கள் தானம் செய்யணும். பசுமாடுக்கோ அல்லது பறவைகளுக்கோ அல்லது எறும்புக்கோ நம்ம வீட்டு வாசல்லே கொஞ்சம் தூவி விட்டோம் அப்படின்னா எறும்பு சாப்பிட்ரும். நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். நம்ம தானம் செய்ய செய்ய நமக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை கடவுள் கொடுப்பாங்க. நீங்கள் தானம் ஒருத்தவங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா அதற்கான பலன் அதிகம் நமக்கு. நம்ம தானம் செய்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மனம் வராது. ஏன்னா நானே கஷ்டப்பட்டுருக்கேன், நான் எங்கிட்ட கூடி தானம் செய்ய அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோருடைய மனசுலையும் இருக்கும். ஆனால் கட்டாயமாக தானம் செய்ய வேண்டும். ஒருவேளை உணவாவது மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது அதற்கான பலன் அதிகமாக இருக்கும். நமக்கு புண்ணியங்கள் அதிகமாகும். சரி, மனிதர்களுக்கு நம்ம செய்ய முடியல அப்படின்னா கூட நம்ம பறவைகளுக்கு தானம் செய்யணும், பசுமாடுக்கு தானம் செய்யணும். ஏன்னா அதில் வாயில்லாத ஜீவன். அதற்கு நம்ம தானம் செஞ்சாலே நமக்கு அதிகப்படியான புண்ணியங்கள் கிடைக்கும். இந்த வெல்லத்தை எடுத்து உங்கள் வீட்டு ஓரத்துலே இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் பெரிய மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்துக்கிட்ட நம்ம அப்படியே ஓரமாக அந்த வெல்லத்தை போட்டு வந்தோம் அப்படின்னா எறும்பு சாப்பிடும். அந்த எறும்பு சாப்பிட்னா நமக்கு இருக்கிற பாவங்கள்லாம் விலகும். நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு நிச்சயமாக கிடைக்கும். நம்ம இதே போல் நம்ம தொடர்ந்து வெள்ளிக்கிழமை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு வசதியான வாழ்க்கை நிச்சயமாக 100% உங்களுக்கு அமையும். நெய்வேத்தியமாக இனிப்பு வகையானது ஏதாவது நீங்கள் நெய்வேத்தியம் சுவாமிக்கு வைப்பது ரொம்ப நல்லது. ஒரு பால் பாயசமோ ஒரு பொங்கலோ இல்லை பாலில் சர்க்கரை மட்டும் தான் போட்டு வைக்க முடியும் அப்படின்னா கூட பரவாயில்ல. அதாவது நீங்கள் போட்டு சுவாமிக்கு வைங்க. கல்கண்டு வைக்கலாம், வைத்து வழிபாடு செய்யலாம். வைத்துட்டு நீங்கள் நாணயம் ₹1 நாணயத்தை 108 நாணயத்தை எடுத்து வராகி அம்மனுடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக கல்லுப்பு பரிகாரம். இந்த பரிகாரம் நீங்கள் செய்வதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் 100%. இதற்கு தேவையானது ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க, அல்லது கொட்டாங்குச்சி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் சில்வர் கிண்ணம் கூட நீங்கள் எடுக்கலாம். எது வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக நீங்கள் அதை கல்லுப்பை விலக்கி விட்டுட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஜாதிக்காய் வைக்கணும். ஜாதிக்காயும் மற்றும் கொஞ்சம் விரலி மஞ்சள் துண்டு அல்லது குண்டு மஞ்சள் துண்டு இல்லை 2மே இல்லாத பட்சத்தில் மஞ்சள் தூள் கலந்து அந்த கல்லுப்பு கொஞ்சம் மேலே போட்டு மூடி வச்சுருங்க. ஜாதிக்காயும் மஞ்சளும் மூடி வச்ச பிறகு அதை பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சுருங்க. உங்களுக்கு நல்ல பண வரவு ஏற்படும். நமக்கு இந்த ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா பணத்தை இருக்கும் தன்மை அதிகமாக கொண்டது. நமக்கு இருக்கிற பணம் நமக்கு செலவாகாமல் இருப்பதற்காக மஞ்சளை சேர்க்கும்போது நமக்கு வீண் விரயம் வராமல் தடுக்கும். இந்த ஜாதிக்காயும் மஞ்சள் கலந்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இல்லை கண்ணாடி பவுலோட இல்லை எனக்கு அப்படின்னா கூட நீங்கள் சிவப்பு நிற துணியில் கூட நீங்கள் அப்படி வைத்துக்கொள்ளலாம். ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. சிவப்பு நிற தண்ணியில் கல்லுப்பு போட்டு ஜாதிக்காய் வச்சு மஞ்சள் போட்டு நீங்கள் முடிச்சு போல் கட்டி கூட நீங்கள் வச்சிடலாம். நம்ம வைக்கும்போது நம்மளுடைய கைகளில் நல்லா பணம் இருக்க வேண்டும், நல்ல நகை சேரணும், செல்வ செழிப்புடன் வாழணும் அப்படிங்கிற பாசிட்டிவாக நினச்சி நீங்கள் வச்சுடுங்க.
நல்ல ஒரு செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை 100% கொடுக்கும். நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம நம்பிக்கையுடன் இருக்கணும். நம்ம நல்லா வசதியாக வாழுவோம், நம்ம செல்வாக்கோடு நம்ம இருப்போம் அப்படிங்கிறத நம்பிக்கையுடன் இருந்து ஒவ்வொரு நிமிடமும் இருந்து பாருங்கள். கடவுள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. இந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கனாலே லக்ஷ்மிக்கு உகந்த நாள். இந்த நாளன்று யாரெல்லாம் லக்ஷ்மி வழிபாடு தொடர்ந்து செய்கிறாங்களோ லக்ஷ்மி கடாட்சம் அதிகரித்து அவங்களுடைய இல்லத்தில் பார்த்திங்கன்னா செல்வங்கள் அதிகரிக்கும். தொடர்ந்து செய்து பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கை கட்டாயமாக வரணும். ஏன்னா லக்ஷ்மி பூஜைங்கிறது பார்த்தீங்கன்னா யாரும் அதிகமாக செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் பணம் வேண்டும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் லக்ஷ்மி பூஜைக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே கிடையாது. லக்ஷ்மி பூஜை பண்ணால் மட்டும்தான் வீட்டில் செல்வங்கள் அதிகரிக்கும். ஏன்னா அவங்க பணத்திற்கே அதிபதியே அவங்க தான். சிவன் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, வரமாக கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம லக்ஷ்மி பூஜை செஞ்சோம் அப்படின்னா அவங்க நமக்கு பணத்தை கொடுப்பாங்க. அதனால் நம்ம லக்ஷ்மி பூஜை ரொம்ப எளிமையாக தான். நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து அவங்களோட 108 போற்றிகளோ அல்லது கனகதரமோ சோஸ்திரமோ சொல்லி ஒரு இனிப்பு வகையானது அவங்களுக்கு நைவேத்தியம் வைத்து வழிபாடு செஞ்சாலே போதும், செல்வங்கள் அதிகரிக்கும். இந்த வழிபாடுலாம் நம்ம எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே செய்ய வேண்டும். லக்ஷ்மி வழிபாடு மாலை 6 மணிக்கு மேலே செய்யணும். இப்போ நான் சொன்ன பரிகாரமும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே சுக்கிரஹோரையில் செய்யணும். சுக்கிரஹோரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுகபோக வாழ்வு தரக்கூடிய அற்புதமான நேரம். அந்த நேரத்தில் செய்யும்போது நம்ம செய்கின்ற பரிகாரம் நமக்கு நல்ல பலனை கொடுக்குது. அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் செய்துக்கோங்க. உங்களுக்கு சுகபோக வாழ்வு நிச்சயமாக அமையும். வழிபாடு என்பது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை ஆனாலே மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரை தாராளமாக வழிபாடு செய்யலாம். 8 to 9 சுக்கிரஹோரையில் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு இல்லத்திலும் பார்த்திங்க அப்படின்னா மாலை 6 மணிக்கு லக்ஷ்மி நம்மளுடைய இல்லம் தேடி வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இருப்பதனால் மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். அல்லது மாலை 6 மணிக்கு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துட்டு பூஜை அப்படிங்கிறது ஒரு 8 to 9 நீங்கள் லக்ஷ்மி பூஜை செய்து கொள்ளலாம். வராகினி பூஜையும் செய்து கொள்ளலாம். அது நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு நேரம் எப்படி தோதுப்படுதோ அதே போல் நீங்கள் செய்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை காலை 6 to 7 கூட நம்ம லக்ஷ்மி பூஜை செய்தோன்னா நமக்கு வீட்டுக்கு செல்வங்கள் அதிகரிக்கும். எல்லா நாளுமே நமக்கு அற்புதமான நாளாக இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமைக்கு நமக்கு கூடுதல் சிறப்பு இருக்கின்றது. நம்மளுடைய இல்லம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பார்க்கவே பளிச்சுன்னு இருக்கணும். நமக்கு பளிச்சுன்னு இருந்தால் மட்டும்தான் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும். இல்லத்தில் எப்போதுமே செல்வாக்கு அதிகரிக்கணும் அப்படின்னா இல்லம் எப்போதுமே சுத்தமாக இருக்கணும். ஓரளவு சுத்தமாக வைத்துக்கோங்க. ஒரு சில முக்கியமான பொருளாக நம்ம அகற்றணும். அப்படி அகற்றுவதனால் நமக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும். நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் இருக்கவே கூடாது. நமக்கு ஒரு உடைந்த பொருளோ கிழிந்த ட்ரெஸ்ஸோ இதெல்லாம் இருக்கவே கூடாது. அது இருந்தாலே நம்ம வீட்டில் நெகட்டிவ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அது உண்மை தான். அதனால் நீங்கள் இந்த ஆகாத பொருள்லாம் தூக்கி போட்டுருங்க. ரொம்ப சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அதை போட்டு அடைச்சிக்கிட்டே இருக்கிறாதீங்க. தேவையில்லாத பொருளை தூக்கி போட்டுறது நல்லது. நம்மளுடைய இல்லம் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து நம்மளுடைய பெட்ரூம் மற்றும் ஹால், பூஜை ரூம், பாத்ரூம் முதற்கொண்டு கூட இந்த வெள்ளிக்கிழமை அன்று பார்க்கும்போது பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் தான் நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தங்குவாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தங்குகிற நாள். எல்லாருடைய இல்லத்திலும் தங்குவாங்க. ஏன்னா லக்ஷ்மி நிரந்தரம் கிடையாது. அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்கள தங்க வைக்கணும் அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை எப்போதுமே இல்லத்தில் மகிழ்ச்சி இருக்கணும். குழந்தைங்கள் சிரிப்பு தான் இருக்கணுமே தவிர அழுகிறதோ அல்லது கத்துறதோ கோபப்படுறதோ இருக்கவே கூடாது. சண்டைகள் இருக்கக்கூடாது. நம்ம டிவியில் கூட பார்த்திங்கன்னா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் போடாதீங்க. ஏதாவது ஒரு சீரியல் போய்கிட்டு இருக்கும். அந்த சீரியலில் ஒரே அழுகாட்சியாக இருக்கும். அதை வச்சுட்டு இருக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா மாற்றிடுங்க. ஏதாவது சுவாமி படங்கள் போடுங்க. அல்லது நல்லா ஒரு படம், நல்லா காமெடி படமாக இந்த மாதிரி நீங்கள் நல்லா நீங்கள் சிரிக்கிற மாதிரி என்ன நடக்குதோ அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். அழுகிற மாதிரி எந்த இதையும் பார்க்காது. நம்மளுடைய மனசு நல்லா இருந்தால் கூட, பாசிட்டிவாக இருந்தால் கூட இந்த டிவி சீரியலில் பார்த்திங்கன்னா அழுகிறதா போட்டு நம்மளுடைய மனசையே நெகட்டிவாக ஆக்கி வச்சுருவாங்க. நம்மளே அழுக வச்சுடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா தேவையில்லாத இந்த நெகட்டிவான சீரியல்ஸ்லாம் பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அல்லது இல்லைங்க எங்களுக்கு பொழுது போகணும்ல, நாங்கள் சீரியல் பார்த்தா தானே எங்களுக்கு பொழுது போகும் அப்படின்னா இந்த மாதிரி பேடாக ஏதாவது ரொம்ப நெகட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, உன்னை அழிச்சிடுவேன், உன்னை கொன்றுவேன், அந்த மாதிரி நிறையா வருது சீரியல். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் சேனலை மாற்றிடுங்க.
அப்புறம் வந்து அழுகுறது வரும்போதும் மாற்றிடுங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நல்லா சாங்ஸ் கேளுங்க. நல்லா வந்து ஒரு லவ் சாங்ஸானாலும் சரி, நம்ம சுவாமி பாடல்கள்னாலும் சரி, நமக்கு நல்லா ஒரு குட் வைப்பாக கொடுக்குற பாடல்கள் நம்ம அதிகமாக கேட்டாலே நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல செல்வங்களும் அதிகரிக்கும். லக்ஷ்மி நம்மளுடைய இல்லத்தில் வந்து இருப்பாங்க. இந்த பரிகாரம் வந்து நீங்கள் எப்போதும் மாற்ற வேண்டும் அப்படின்னா, அந்த கல்லுப்பு வந்து எப்போ அழுக்கு படியுதோ அதுவரை இருக்கலாம். 1 வாரம், 2 வாரம், 21 நாட்கள் வரை கூட இருக்கலாம். அதற்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு அல்லது தண்ணீரில் கரைச்சி விட்டுட்டு அடுத்து ஒரு பரிகாரம் செய்து கொள்ளலாம். அந்த ஜாதிக்காய் வந்து நீங்கள் கால்படாத இடத்துல அல்லது குப்பைகளோட பூஜை குப்பைகளோட சேர்த்து போட்டுடலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு ஆன்மீகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.